வணக்கம் மாணவர்களே. டான் டிவியின் கல்வி ஒளிபரப்பினூடாக விஞ்ஞான ஆசிரியர் பிரேமகுமார். நாங்கள் மனிதனின் உடற்தொகுதிகள் தொடர்பாக போன வகுப்பில் படிச்சிருக்கிறோம். அதில் முதலாவது நாங்கள் பார்த்த விடயம் கழிவு தொகுதிகள். அதாவது கழிவுகள் என்றால் என்ன, கழிவுகள் தொகுதிகளுக்கு அதாவது கழிவு உறுப்புகள் எங்கள்கிட்ட என்ன இருக்குது, அதில் விசேடமாக சிறுநீரக தொகுதியை பற்றி படிச்சிருந்தோம். அந்த வகையில் நாங்கள் சிறுநீரக தொகுதியில் நாங்கள் படித்த விடயத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சிறுநீரக தொகுதியில் நாங்கள் படித்த விடயம் ஒரு சிறுநீரகத்தை வரைந்திருந்தோம். ஒரு சிறுநீரகம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி வரைந்தோம். ஒரு சிறுநீரகம் அதுவும் வரையக்கில் நாங்கள் இந்த பக்கங்கள் எந்தெந்த பக்கம், அதாவது ஒன்று கீழே இருக்கும். இந்த மட்டத்தை பார்த்தீங்கன்னா இந்த மட்டத்தில் ஒன்று கொஞ்சம் பதிவாக இருக்கும், சற்று பதிவாக இருக்கும். சரி, அப்போ நாங்கள் அந்த விடயத்தை நாங்கள் போன வகுப்பில் ஒரு சிறுநீரகங்கள் 2 காணப்படுதண்டும், அந்த சிறுநீரகங்களில் இருந்து சிறுநீர் கான்கள் வெளியேறி சிறுநீரை சேர்த்து சிறுநீர் பைக்கு கொண்டு வருதண்டும், சிறுநீர் பையிலிருந்து சிறுநீர் வழிக்கு வருதண்டும். அதாவது ஒரு பகுதி சிறுநீரகம் 1, ரெண்டாவது சிறுநீர் கான்கள் 2, மூன்றாவது சிறுநீர் பைகள், அடுத்தது சிறுநீர் வழி. இந்த 4 பகுதிகளை கொண்டதென்று சொல்லி படிச்சினாங்க. இன்னைக்கு படிக்க போகிற விடயம், எங்களுடைய இலக்கு முழுக்க ஒரு சிறுநீரகத்தினுடைய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். அதாவது ஒரு சிறுநீரகத்துக்கு குருதியை வழங்குறது, குருதியை கொண்டு போகிறது, அப்படியெல்லாம் சொல்லி குழாய்கள் காணப்படுது. அப்போ அந்த அடிப்படையில் ஒரு சிறுநீரக தொகுதியை இன்றைக்கு நாங்கள் படிக்க போகிறோம். இதில் நாங்கள் பார்க்க போகிற விடயம் சிறுநீரக தொகுதி. இது நாங்கள் போன வகுப்பில் பார்த்த நாங்கள் இந்த சிறுநீரக தொகுதியில் இடது சிறுநீரகம், அதாவது உயிரியலில் இடது எங்களோட வலது பக்கம் என்று படிச்சினாங்க. அதே மாதிரி வலது சிறுநீரகம் என்று சொல்லி ஒரு பகுதியும் காணப்படுது. இந்த பெரிய தொகுதி பெரு நாடியினூடாக குருதி சிறுநீரக நாடிக்கு வழங்கப்படுகிற என்ற விடயத்தையும் நாங்கள் பார்த்த விடயம் ஞாபகம் இருக்கு. அதே மாதிரி சிறுநீர் தொகுதி பிரதானமாக 4 பகுதிகளை கொண்ட வேண்டும். சிறுநீரகங்கள், சிறுநீர் கான், சிறுநீர் பை, அதே மாதிரி சிறுநீர் வழி. இந்த 4 பகுதிகளையும் கொண்டதாக இருக்கும் என்று சொல்லி நாங்கள் படிச்சிருக்கிறோம். அடுத்தது சிறுநீரகத்தின் அமைவிடமும் போன வகுப்பில் நாங்கள் படிச்சினாங்க. இடுப்பில் அந்த பெருவிரலை வச்சிங்கன்னா அந்த பெருவிரலின் பகுதியில் ஒரு ஆளுடைய இடுப்பு பகுதியில் அவர் அந்த கை விரலை வைக்கல, அவருடைய இடுப்பில் பெருவிரல் தொடுகின்ற பகுதி பெரும்பாலும் அந்த லொக்கேஷன் எதாக இருக்குமென்னு சொன்னால் சிறுநீரகத்தின் அமைவிடமாக இருக்குமென்று இடுப்பில் அவர் கையை வைக்கும்போது தெரியும். அதாவது இடுப்புன்றது என்ன, எங்களோட இடுப்பு பகுதின்றது ஹிப். என்ன, இப்போ இந்த இடுப்பு பகுதியில் இருக்கிறதா நாங்கள் படித்து கொண்டது எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. ரைட். ஒரு சோடி சிறுநீரகங்கள் வயிற்றுக்குழியினுள் முள்ளந்தண்டு என்பு கோவையின் இரு பக்கங்களிலும் முதுகுப்புறமாக அமைந்திருக்கும். ஈரலின் அமைவு காரணமாக வலது சிறுநீரகம் இடது சிறுநீரகத்தை விட சற்று பதிவாக காணப்படும் என்று பார்த்தனாங்க. அதாவது இந்த சிறுநீரகத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பகுதி சற்று பதிவாக இருக்கு. அதை பற்றி நாங்கள் படிச்சிருக்கிறோம். ரைட். இப்போ இந்த சிறுநீரக படத்தை பார்த்தோம்னா இந்த சிறுநீரகம் எவ்வாறு காணப்படுது, இந்த குறுக்குவெட்டில் எப்படி பார்க்கலாம்ன்ற விடயத்தை நாங்கள் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ முதலாவதாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம், ஒரு சிறுநீரகத்தினுடைய படத்தை வரைவோம். ஒரு சிறுநீரகம். அப்போ சிறுநீரகம் ஒன்று இதில் இருக்குதுன்னு சொன்னால் அந்த சிறுநீரகத்துக்கு கட்டாயம் குருதி உள்ளுக்குள்ளே வர வேணும். சிறுநீரகத்துக்கு குருதி வளங்கள் நடக்க வேணும். சிறுநீரகத்துக்கு குருதி வளங்கள் உள்ளுக்குள்ளே போக வேணும். அந்த குருதியை ஒரு பிரதானமான ஒரு குழாய் கொண்டு வருது. அந்த பிரதானமான குழாய் என்னவா இருக்குமென்னு சொன்னால் அந்த சிறுநீரகத்தில் இருக்கிற குழாய் தொகுதி பெருநாடியாக இருக்கும். சரி, அதை நாங்கள் சொல்லுவோம் இது தொகுதி பெருநாடி. தொகுதி பெருநாடி. தொகுதி பெருநாடின்னா என்ன?
அந்த தொகுதி பெருநாடி என்றது வந்து எப்படி இருக்குமென்னு சொன்னால், தொகுதி பெருநாடி தொகுதிகளுக்கெல்லாம் குருதியை வழங்கும். தொகுதிகளுக்கெல்லாம் குருதின்னு சொன்னால் எங்களோட உடலில் பல்வேறுபட்ட தொகுதிகள் காணப்படுது. அந்த அடிப்படையில் தொகுதிகளில் எல்லாம் குருதி காணப்படும் பொழுது, அதாவது தொகுதி ஒவ்வொரு சமிபாட்டு தொகுதி, என்ன கழிவு தொகுதி, இனப்பெருக்க தொகுதி, எண்பு தொகுதிகளுக்கெல்லாம் குருதியை வழங்கும். அதில் அந்த குருதியை சிறுநீரகத்துக்கு வழங்கும் போது நாங்கள் அந்த சிறுநீரகத்துக்கு வழங்குகிற அந்த குருதி குழாய்க்கு ஒரு பேர் ஒன்று சொல்லுவோம், சிறுநீரக நாடி. சிறுநீரக நாடி, சிறுநீரக நாடின்னு சொல்லுவோம். ரைட். அப்போ அதை நாங்கள் திருப்பி பார்த்தோம்னா தெரியும். இங்கே பாருங்கள், நாங்கள் இதில் பார்க்க தெரியுது. ஒரு சிறுநீரகத்தில் ரைட், இந்த சிறுநீரக நாடி என்றது எங்களுக்கு ஒரு முக்கியமானதாக இருக்கு. சிறுநீரக நாடி, சிறுநீரக நாளம். சிறுநீரக நாடி, சிறுநீரக நாளம். அந்த சிறுநீரக நாடியும் சிறுநீரக நாளத்திலையும் அம்புக்குறி எங்களுக்கு மிகவும் முக்கியம். அம்புக்குறின்னு சொல்லும் பொழுது பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு அம்புக்குறி வந்து உள்நோக்கி போகுது, இன்னொரு அம்புக்குறி வந்து வெளிநோக்கி வருது. குருதியை வெளியில கொண்டு வர்றது சிறுநீரக நாளம், குருதியை உள்நோக்கி கொண்டு போறது சிறுநீரக நாடி. அப்ப சிறுநீரகம் எங்களுக்கு தெரியும். சிறுநீரகத்துக்குள்ள இருக்கிற பகுதியில வந்து குருதியை பற்றி கதைக்கிறேன். குருதியில வந்து தொகுதி பெருநாடி என்று சொல்லுகின்ற ஒரு நாடி, தொகுதி பெருநாடி என்று சொல்லுகின்ற ஒரு நாடி, அந்த நாடியிலிருந்து குருதி, அந்த குருதி சிறுநீரகத்துக்குள்ள செல்லுது. அந்த சிறுநீரகத்துக்கு செல்லுகின்ற அந்த பகுதியை நாங்கள் சிறுநீரக நாடி என்று சொல்லுவோம். அதே நேரம் சிறுநீரகத்தில் இருந்து குருதியை கொண்டு வர குருதி குழாய், சிறுநீரகத்திலிருந்து குருதியை கொண்டு வர அந்த குருதி குழாய் அந்த அம்புக்குறி மூலம் காட்டப்படுது. இந்த குருதி குழாய்க்கு பேர் சிறுநீரக நாளம். அது அங்க பிட்பெரு நாளம் என்று சொல்லுகின்ற ஒரு பகுதியினூடாக, இந்த இதுக்கு பேர் வந்து பிட்பெரு நாளம். பிட்பெரு நாளம். அப்ப பிட்பெரு நாளம் மூலமாக இது என்ன செய்யுது, மேல் நோக்கி குருதியை கொண்டு செல்லுது. இது தொகுதி பெருநாடி மூலமாக, தொகுதி பெருநாடி என்றது வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், தொகுதிகளுக்கு குருதியை கொண்டு செல்லும். அப்ப தொகுதி பெருநாடி என்ன செய்யுது, தொகுதி பெருநாடி, தொகுதி பெருநாடி என்ன செய்யும், இந்த தொகுதிகளுக்கெல்லாம் குருதியை கொண்டு செல்லும். அந்த தொகுதி பெருநாடியில இருந்த ஒரு கிளை உண்டு, சிறுநீரக நாடி என்று சொல்லுகின்ற அந்த பகுதி. இந்த நாடிக்கு பேர் வந்து சிறுநீரக நாடி. இதை நாங்கள் சிறுநீரக நாடின்னு சொல்லுவோம். அந்த சிறுநீரக நாடி குருதியை உள்ளுக்குள்ள கொண்டு போகும், சிறுநீரக நாளம் குருதியை வெளியில கொண்டு வரும். அப்ப சிறுநீரக நாடி, சிறுநீரக நாளம் என்றது இங்க வந்து முக்கியமான ஒன்றா கருதுறோம். சரி. அப்ப இதுல நான் சொல்ல வந்த விஷயம் என்னன்னு சொன்னா, சிறுநீரகத்துக்கு குருதியை வழங்குறது தொடர்பாக படிச்சு சொல்றேன். ஒன்று குருதியை வழங்குது, மற்றது குருதியை வாங்குது. அதாவது குருதியை வழங்குறது வந்து, குருதியை வழங்குற அந்த குழாய் வந்து நாங்க தெரியும், குருதியை வழங்குறது நாடி, குருதியை எடுக்கிறது நாளம். சரி. இந்த சிறுநீரக தொகுதியில மேற்பகுதி வந்து பாத்தீங்கன்னா மேற்பட்டைன்னு சொல்லுவோம். இந்த பகுதி வந்து மேற்பட்டைன்னு சொல்லுவோம். மேற்பட்டை என்ற பகுதி வந்து இந்த அளவு மேற்பட்டை. நான் வரைந்து கொண்டிருக்கிற பகுதி தான் மேற்பட்டை. இந்த மேல கபில நிறமா தெரிகிறது இல்லை, உள்ளுக்குள்ள வெட்டின வெட்டுமுக தோட்டத்துல தெரியும். உதாரணமா நான் இதுக்கு ஒப்பானதா ஒரு படம் ஒன்று வரைகிறேன்னு பாருங்க. இந்த படம் எப்படி வரையலாம்டா, ஒரு சிறுநீரகம், அந்த சிறுநீரக தொகுதியில வந்து இந்த இவ்வளவு ஏரியாவும் மேற்பட்டைன்னு சொல்லுவோம். இந்த ஏரியாவை நாங்கள் மேற்பட்டைன்னு சொல்லுவோம். இந்த மேற்பட்டைன்னு சொல்லுகின்ற இந்த பகுதிக்குள்ள சிவப்பு கலரை தான் நாங்கள் கருதுவோம். இந்த கலர் ஃபுல்லா சிவப்பு பகுதியா இருக்கு மேற்பட்டை.
இந்த மேற்பட்டைக்கு கீழே நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், மேற்பட்டைக்கு கீழே வந்து முக்கோண வடிவத்தில் ஒரு சில பகுதிகள் காணப்படுது. முக்கோண வடிவத்தில் வெவ்வேறு முக்கோண வடிவங்கள்ல வந்து சில பகுதிகள் காணப்படுது. ரைட். இந்த முக்கோண பகுதிகள் வந்து நாங்க சொல்லுவோம் சிறுநீரக கூம்புன்னு சொல்லுவோம். சிறுநீரக கூம்பு, சிறுநீரக கூம்பு கூம்பு வடிவத்தில் இருக்கும். அதாவது அந்த நுனிகள் வந்து ஒரு பகுதியில திறக்கும். இந்த பகுதிக்குள்ள திறக்கும். அதை நாங்கள் பொதுவாக காட்டலாம். இந்த பகுதியை வந்து இந்த பச்சை கலர்ல காட்டுற இந்த பகுதி வந்து சிறுநீரக, இந்த பச்சை கலர்ல நான் குறிப்பிடுற இந்த பகுதி வந்து நாங்க சொல்லிக்கொள்ளலாம் சிறுநீரக இடுப்பு அப்படின்னு சொல்லலாம். சிறுநீரக, இந்த பச்சை கலர்ல இருக்கிறது சிறுநீரக இடுப்பு. இந்த சிறுநீரக இடுப்புக்குள்ள தற்காலிகமா அந்த சிறுநீரெல்லாம் வந்து சேரும். இந்த சிறுநீர் கூம்புக்குள்ள பாத்தீங்கன்னா ஏராளமான அந்த சிறிய நுண்ணிய குழாய்கள் மாதிரி, கண்ணுக்கு தெரியாத குழாய்கள் மாதிரி எல்லாம் ஏராளமான இழையங்கள் காணப்படும். இது வந்து ஏராளமான இழையங்கள் காணப்படும். மேற்பட்டைக்கு அடுத்ததாக காணப்படுகின்ற இந்த பகுதியை வந்து சொல்றது, இந்த பகுதி நடுவில் இருக்கிற இந்த பகுதிகள் எல்லாம் சேர்ந்து இந்த பகுதிகளை நாங்கள் சொல்லலாம் மையத்தை பகுதியை சுற்றி காணப்படுது. மையத்தை நோக்கின பகுதிகளில் காணப்படுறபடினால இதை சொல்றது மைய விளையம். மைய விளையம் என்று சொன்னா மையத்தில் இருக்கிற கலக்கூட்டங்கள். அப்போ மைய விளையம் என்று சொல்லுவோம். மைய விளையம் என்னது? எங்களுடைய சிறுநீர் தொகுதியில மேலே இருக்கிறது மேற்பட்டை, மற்றது வந்து மைய விளையம். இந்த சிறுநீரக இடுப்புன்னு நாங்கள் சொல்லுகிற பகுதி இந்த பகுதி. அதாவது நாங்கள் இங்கே குறிக்கிறதுக்கு சுகத்துக்காக நாங்கள் ஒரு பகுதி எடுக்கலாம். சிறுநீரக இடுப்புன்னு சொல்றது இந்த பச்சை கலராக இருக்கிற பகுதி. இந்த சிறுநீரக இடுப்புல இருந்து பாருங்க, வடிவா கவனிங்க, சிறுநீரக இடுப்புல இருந்து ஒரு குழாய் ஒன்று வெளியேறுது. இந்த சிறுநீர் இடுப்புக்குள்ள சேர்ற அந்த சிறுநீர் எல்லாம், சிறுநீரக இடுப்புக்குள்ள சேர்ற சிறுநீர் எல்லாம் இந்த காணினூடாக வெளியேறுது. இந்த காணுக்கு வழங்குற பெயர் சிறுநீர்கான். ஏன்? சிறுநீரை கொண்டு வருது. ஆகவே சிறுநீர்கான் என்று சொல்லுவோம். சிறுநீர்கான். இந்த சிறுநீர்கான் கீழே சிறுநீர் பைக்கு போகுது. எங்களுக்கு அதில் நோக்கம். எங்களுடைய அடுத்த நோக்கம் வந்து இந்த ஒரு குழாய் உண்டு, ஒரு குழாய், அதாவது ஒரு சிறிய சிவப்பு நிறமான குழாய் உண்டு. அதை நாங்கள் சொல்லுவோம் சிறுநீரக நாடி. இந்த சிறுநீரக இடுப்பு பகுதியை நாங்கள் பார்த்து சிறுநீரக இடுப்புன்னு சொல்றது வந்து இந்த பகுதி, இந்த பச்சை கலர் பகுதி. சிறுநீரக நாடி இந்த குருதிகளை உள்ளுக்குள்ள கொண்டு போகுது. குருதிய உள்ளுக்குள்ள விநியோகிக்குது. உள்ளுக்குள்ள வந்து உள்ளுக்கு சிறுநீரக தொகுதியின் பகுதிகளுக்கெல்லாம் சிறுநீரக நாடி விநியோகிக்குது குருதிய. மேற்பட்டை பகுதிக்கெல்லாம் போகுது. அப்ப சிறுநீரக நாடியினுடைய பகுதியை பார்த்தீங்கன்னா அந்த குருதி குழாய் அந்த நாடி என்று சொல்லுகிற கழிவுகள் சேர்ந்திருக்கிற குழாயோட இதுக்குள்ள வருது, கழிவுகளோட வருது. ஆக்சிஜன் உள்ள குருதி தான், ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட குருதி தான். ஆனால் அதில் ஏராளமான கழிவுகள் காணப்படுது. அந்த கழிவுகள் உள்ளுக்குள்ள வந்து குருதி மயிர்த்துளை குழாய்களாக மாறும். பாருங்க, முதல்ல மொத்தமான குழாயா இருந்து வர வர சிறிய 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 மயிர்த்துளை குழாய்களாக மாறும். அந்த குருதிகளில் பெரும்பாலானவை இந்த மேற்பட்ட பகுதிகளுக்கு தான் வந்து சேரும். அப்ப குருதியில பெரும்பாலானது மேற்பட்ட பகுதிகளுக்கு வந்து சேர்றபடினால மேற்பட்டை ஒரு சிவப்பு நிறமானதாக இருக்கும். மேற்பட்டை சிவப்பு நிறமாக இருக்கும். சிவப்பு நிறமா இருக்கும். அல்லது ஒரு கடும் நிறமான கடும் சிவப்பு நிறமாக காணப்படலாம்.
இது ஒரு இந்த சிவப்பு நிறமாக காணப்படும் மேற்பட்டை. உள்ளுக்குள்ள மைய விளையம், அதுக்கு பிறகு சிறுநீரக கூம்பு, சிறுநீரக இடுப்பு. இதில் நான் உங்களுக்கு சிறுநீரக கூம்பு என்ற ஒரு விடயம் குறிப்பிடப்பட வேணும். இந்த சிறுநீரக கூம்புன்றது பாருங்க முக்கோண வடிவத்தில் காணப்படுது. பாருங்க இந்த முக்கோண வடிவம், இந்த முக்கோண வடிவம் தான் சிறுநீரக கூம்பு. ஒரு வெட்டினா இப்படி இருக்குது. இந்த நொங்குன்னு சொல்லுவாங்க, நொங்குன்னு அதுகளை வெட்டுற மாதிரி இதில் ஒரு சும்மா பகுதி ஒரு தெளிவாக அடையாளப்படுத்தலாம், வடிவாக தெரியும். இந்த கூம்பு வந்து கலர் டிஃப்ரெண்டாக வித்தியாசமாக இருக்கு. அப்போ அதை நாங்கள் சொல்லுவோம் சிறுநீரக கூம்பு அப்படின்னு சொல்லுவோம். சிறுநீரக கூம்பு, சிறுநீரக கூம்பு. அப்போ எங்களுக்கு வடிவா தெரியுது என்ன, ஒரு சிறுநீரக தொகுதியில் நாடி என்றது, அதாவது சிறுநீரக நாடி. இந்த நாடிக்கு பேர் சிறுநீரக நாடி. சிறுநீரக நாடி. இந்த சிறுநீரக நாடி குருதியை வழங்குது. அப்போ பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், ஒரு சிறுநீரக தொகுதியினுடைய படத்தை வரைஞ்சிருக்கிறேன், அதுக்கு குருதியை விநியோகிக்கிற அந்த குழாயை வரைஞ்சிருக்கிறேன். அந்த குழியை விநியோகித்து அந்த அது குருதி சிறுநீரக நாடி, சிறுநீரக நாடி விரிவடைஞ்சு மயிர்த்துளை குழாய்களாக சிறுநீரகத்துக்குள்ள பரவலடைஞ்சிருக்கு. இப்போ அந்த சிறுநீரக நாடியில இருந்து வடிக்கப்பட்ட அந்த இரத்தங்கள், அந்த குருதியில இருந்து இப்போ கழிவுகள் வடிக்கப்பட்ட பின்பு அது வெளியில வர வேணும். அப்போ நாடி குருதியை உள்ளுக்குள்ள கொண்டு போனது, இப்போ வெளியில குருதியை கொண்டு வர வேணும். அப்போ நாங்கள் இந்த சிறுநீரக தொகுதியில் சிறுநீரகத்துக்கு குருதியை வழங்குற அந்த குழாயை பற்றி பார்த்தனாங்க. அது சிறுநீரக நாடி. அந்த சிறுநீரக நாடி உள்ளுக்குள்ள குருதியை கொண்டு போய் குருதி மயிர்த்துளை குழாயா கொண்டு போய் அதுக்குள்ளே எல்லாம் உங்களுக்கு தரம் 8ல் தேவையில்லை. உள்ளுக்குள்ள அந்த வடிக்கிறதுக்குன்னு சொல்லி எல்லாம் சில அங்கங்கள் காணப்படுது. சிறுநீரை குருதியில இருந்து அகற்றுவதற்கு அதை நாங்கள் சொல்லுவாங்க சிறுநீர் அகத்தின்னு சொல்லுவாங்க. அது உங்களுக்கு தேவையில்லை. ஆனாலும் அந்த சிறுநீர் அகத்திகள் வடிகட்டுற பகுதிகள் எல்லாம் அதுக்குள்ள இருக்கு. அது வரைக்கும் கொண்டு போய் அந்த குருதியை கொண்டு விட்டு அதுல இருந்து வடிச்சு குருதியெல்லாம் இந்த கழிவுகள் எல்லாம் அகற்றப்பட்டு அதுக்கு பிறகு அந்த குருதி திரும்பவும் அந்த சிறுநீரகத்துக்குள்ள இருந்து வெளியில வர வேணும். அப்ப நீங்க இப்ப ஸ்கிரீனை பாத்தீங்கன்னா தெரியும் பாருங்க, இதுக்குள்ள இந்த வடிக்கப்பட்ட இடங்கள்ல இருந்து குருதி மயிர்த்துளை குழாய்கள், அதை நான் எடுக்க போற இது வந்து இப்போ அதுல இந்த பேனை வருகுது இல்லை. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், இப்ப நாங்க ஒரு ப்ளூ கலரை யூஸ் பண்ண போறோம். அதாவது என்னது, எங்கட இங்க இருந்து குருதிகள் எல்லாம் சேரப்போகுது. ஏன் இது மேற்பட்டை பகுதிகள் அதுகளில் இருந்தெல்லாம் குருதிகள் வந்து ஏராளமாக. இப்போ இவர் வந்து இனி குருதியை கொண்டு போக போறாக்கள், இனி குருதியை வந்து வெளியில கொண்டு போக போறாங்க. அப்போ இவங்க எல்லாம் குருதியை வந்து வெளியில கொண்டு போக போறாங்க. நான் அம்புக்குறியை காட்டுறேன், நீங்க அம்புக்குறி அதுக்குள்ள இருக்குமென்று யோசிக்க கூடாது, சரியா? அப்ப இங்க வந்து குருதி மயிர்த்துளை குழாய்கள் உருவாகி அவையெல்லாம் சேரும் ஒரு இடத்துல. இந்த குருதி மயிர்த்துளை குழாய்கள் இந்த சிறுநீரக தொகுதிகளில் எல்லா பகுதிகளுக்கும் உருவாகி அங்க இருந்தெல்லாம் உருவாகி வருவாங்க. வந்து அவங்க ஒரு இடத்துல சேர்ந்து வெளியில திறப்பாங்க. இங்க ஒரு குழாய்க்குள்ளால குருதி செல்லுது, இந்த குழாய்க்குள்ளால சிறுநீரக நாடிக்குள்ளால குருதி செல்லுது. அதே நேரம் சிறுநீரக நாளத்தினூடாக குருதி வெளியில வருகுது. அதனால இந்த குழாய்க்கு பேர் சிறுநீரக நாளம் அப்படின்னு சொல்லுவோம். சிறுநீரக நாளம் எது, இந்த நீல கலர்ல இருக்கிறது. அதை நாங்க என்ன செய்வோம், அந்த நீல கலர்ல இருக்கிறத வந்து ஃபுல்லா நீளமாக்குவோம். ஏண்டா இது வந்து ஒரு நாளம், குருதி வந்து வெளியில போகுது, ரைட்? இப்போ குருதி வந்து வெளியில போகுது. இப்போ உங்களோட எக்ஸாம் பேப்பர்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்களோட பேப்பர் வந்து இப்போ என்ன பார்த்தீங்கன்னா என்ன தெரியுமெண்டா, அந்த
உங்களுடைய பரீட்சை வினாத்தாள் கருப்பு வெள்ளை பிரிண்டில் தான் இருக்கும். அதில் உங்களுக்கு சிவப்பு நீலம் என்று வேறுபடுத்தி கலர் பேப்பர் எங்களுக்கு வாரதில்லை. இது வரைக்கும் ஸ்ரீலங்காவில் வந்து கலர் பேப்பர் வந்து எங்களுக்கு வாரதில்லை, எக்ஸாம் பேப்பர். அப்போ அதில் வந்து நாங்கள் நாடி நாளத்தை எவ்வாறு இனங்காணலாமாண்டா, அதில் இருக்கிற அரோமாக் அம்புக்குறிகளை வச்சு தான் இனங்காணலாம். ஒரு அம்புக்குறி உள்ளுக்குள்ளே போகும், அது சிறுநீரக நாடி. ஒரு அம்புக்குறி வெளியில் வரும், அது சிறுநீரக நாளம். இப்போ எங்களுக்கு தெளிவாக இதில் விளங்காம கொண்டு இருக்க வேணும். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அதில் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனை பாருங்கள், ஸ்க்ரீனில் தெரியும் என்ன விடயம்னு சொன்னால். என்ன அதில் சிறுநீரக தொகுதிகளில் நாங்கள் பிறகு படிக்க போகிற விடயங்களில் ஒரு விஷயம், இந்த சிறுநீரக தொகுதியில் கற்கள் எல்லாம் தோன்றலாம். இந்த சிறுநீரக கற்கள் வந்து இந்த இடங்களில் தோன்றலாம். எங்கேயாவது ஒரு இடங்களில் சிறுநீரக இடுப்புக்குள்ளே கூட கல் இருக்கலாம். இந்த சிறுநீரக இடுப்புகளுக்குள்ளேயும் கல் படிந்து போய் இருக்கலாம். இது வந்து சிறுநீரக கற்கள். சிறுநீரக கற்கள். அப்போ சிறுநீரக கற்கள் எங்கெங்கே இருக்குன்னு சிறுநீரக கற்கள். அப்போ சிறுநீரக கற்கள் எவ்வாறு தோன்றுகின்றன என்ற விடயம், அந்த சிறுநீரக கற்கள் எவ்வாறு தோன்றுகின்றன, இதுக்குள்ள எல்லாம் காணப்படுகின்ற விடயம் வந்து தெரிய வேணுமா இருந்தால் எங்களுக்கு சிறுநீரக தொகுதியின் சிறுநீரகத்தின் குறுக்குவெட்டு படம் எங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணும். அந்த வகையில் நாங்கள் சிறுநீரக தொகுதியில் வடிவாக கவனிங்க. திரும்பவும் சொல்கிறேன், சிறுநீரக தொகுதியின் பகுதியில் மேற்பட்டை, மைய விளையம், சிறுநீரக இடுப்பு, சிறுநீரக நாடி, சிறுநீரக நாளம், சிறுநீர் சேர்க்கும் கான்ன்றது காணப்படுது. சரி, அப்போ இப்போ உங்களுக்கு வடிவாக விளங்கி இருக்கும். இந்த சிறுநீர் கான்ன்றது காணப்படுது, சிறுநீரக இடுப்பு, சிறுநீரக நாளம், சிறுநீரக நாடி, மேற்பட்டை, மைய விளையம் எல்லாம் எங்களுக்கு காணப்படுறது தெரியுது. அப்போ சிறுநீரக நாடிகள் மூலம் கொண்டு வரப்படும் கழிவு பதார்த்தங்கள் அடங்கிய குருதி சிறுநீரகத்தினுள் வடிகட்டலுக்கு உட்படும். வடிகட்டல், அங்கு கழிவு பதார்த்தங்கள் சிறுநீர் காணினூடாக சிறுநீர் பைக்கு கொண்டு வரப்பட்டு தற்காலிகமாக சேமிக்கப்படும். அதாவது அவர் எங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கிறார், எப்படின்னா இந்த சிறுநீரகத்தில் உருவாக்கப்படுகின்ற அந்த சிறுநீர் காணினூடாக கொண்டு வரப்பட்டு சிறுநீரக பையன்னு நாங்கள் சொல்லுகின்ற பகுதியில் தற்காலிகமாக சேமிக்கப்படும் சொல்றார். சரியா? வடிகள் கழிவு பதார்த்தங்கள் சிறுநீர் காணினூடாக, சிறுநீர் காணன்றது வந்து இங்க பாருங்க, சிறுநீர் காணினூடாக, சிறுநீர் காணண்டா இது இந்த இருக்கு, சிறுநீர் காணினூடாக இதனூடாக தான் வருது. சிறுநீர் காணா சிறுநீர் பைக்கு, சிறுநீர் பையண்டா இது கொண்டு வரப்பட்டு தற்காலிகமாக சேமிக்கப்படுது. அக்கழிவு பதார்த்தங்களுடன் கூடிய பாய்மம் சிறுநீர் எனப்படும். அந்த பாய்மத்துக்கு பேர் வந்து என்ன? சிறுநீர் எனப்படும். அந்த கழிவு பதார்த்தங்கள் யூரியா, யூரிக் அமிலம், கிரியாட்டின் என்று சொல்லுகின்ற அந்த பதார்த்தங்கள் வெளியேற பகுதியை வந்து நாங்கள் சிறுநீர் என்று சொல்லுவோம். சரியா? அப்போ இது எங்களுக்கு தெளிவான விளக்கத்தோட ஒவ்வொரு வசனமும் விளங்கி கொண்டு போறோம். சரியா? அடுத்தது சுகதேகி ஒருவரின் சிறுநீரில் அடங்கியுள்ள கூறு 96% நீர் காணப்படுது. ஒரு சுகதேகி ஒருவரில் நீர் வந்து காணப்படுது, அவரில் 96% காணப்படுது. 96% நீர் காணப்படுது. நீங்கள் சாதாரணமாக நாங்கள் பார்த்தா யூரியான்னு சொல்லுகிறது, யூரியா இது ஒரு நைதரசன் கழிவு பொருள். இந்த யூரியா கிட்டத்தட்ட 2% காணப்படுது, சுகதேகி ஒருவரில் காணப்படுது. அதே மாதிரி உப்புகள் அண்டேக்கில் நிறைய உப்புகள் எங்களோட உடம்புல இருந்து வெளியேறும். உங்களுக்கு தெரியும், வியர்வையிலையும் வெளியேறுது. அந்த உப்புக்களும் ஏறத்தாழ 2% காணப்படுது. அதை விட யூரிக் அமிலம், கிரியாட்டின் அப்படியான பொருட்களும் காணப்படுது. யூரிக் அமிலம், இந்த யூரிக் அமிலம் எல்லாம் ஒரு சிறிதளவு தான் காணப்படுது. யூரிக் அமிலம், கிரியாட்டின் இப்படியான பதார்த்தங்கள் உண்மையா சொல்ல போனா இந்த யூரியா, யூரிக் அமிலம், கிரியாட்டின் இதுகளெல்லாம் நைதரசன் கழிவுப் பொருட்கள். இந்த நைதரசன் கழிவுப் பொருட்களா இது இருக்கும். சரி, இது நைதரசன் கழிவுப் பொருட்களாக இருக்கும். அப்ப இந்த நைதரசன் கழிவுப் பொருட்கள்
இந்த யூரியாவில் காணப்படுதுன்றது உங்களுக்கு தெரிஞ்சா சரி. ரைட். அடுத்ததாக நாங்கள் பார்க்க போகிற விடயம் சிறுநீரகத்தில் கற்கள் தோன்றுறது. இதில் நீங்கள் பார்க்கலாம் இந்த பகுதிகளில் வந்து சிறு சிறு கலர் வித்தியாசம் தெரியுது. ரைட். இந்த இடங்களில் வந்து சின்ன சின்ன கல்லுகள் எல்லாம் உங்களுக்கு தெரியுறத பாருங்க. இந்த டிஃப்ரெண்டான வடிவங்களில் கற்கள் தெரியுது ஒரு சிவப்புக்குள்ள. இது சிறுநீரகத்துக்குள்ள வந்து இருக்கிற பகுதிகளுக்குள்ள இருக்கிற கற்கள். அப்போ சிறுநீரகத்தில் தோன்றியுள்ள விதம் அந்த கற்கள் எவ்வாறு தோன்றி இருக்கின்றது உங்களுக்கு தெரியக்கூடியதாக இருக்கும். ரைட். அந்த எப்படி தோன்றுகின்றதை பற்றி நாங்கள் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. கால்சியம் ஆக்சலேட்டு, பேச்சு வழக்கில் எல்லாருமே கால்சியம் கால்சியம்னு சொல்லுவாங்க. கால்சியம் ஆக்சலேட்டு போன்ற உப்புக்கள் சிறுநீரகங்களில் தேக்கமடைந்து சிறுநீரகங்களில் பளிங்குகளை தோற்றுவிக்கலாம். இப்பளிங்குகளே சிறுநீரக கற்கள் எனப்படும். அப்போ சிறுநீரக கற்கள் என்று சொல்றதுக்கு கால்சியம் ஆக்சலேட் என்ற பதார்த்தம் காரணமாக இருக்கும். சிறுநீரக கற்கள் பின்வரும் சந்தர்ப்பங்களில் ஏற்படலாம். போதிய அளவு நீரை அருந்தாமை, தண்ணி குறைவாக இருக்கேக்கல உப்பு படிய தொடங்கும். உதாரணமாக நீங்கள் பாருங்க, ஒரு பாத்திரத்தில் நீர் காணப்படுது. ஒரு பாத்திரத்தில் வந்து நீர் காணப்படுது. ஒரு பாத்திரம், அதில் நீர் காணப்படுது. நாங்கள் சூடாக்குறோம். இந்த பாத்திரத்தில் நீரெல்லாம் ஆவியாக ஆவியாக நீர் குறைய குறைய இந்த பாத்திரத்தில் என்ன நடக்குமெண்டா, இந்த பாத்திரத்தில் கற்கள் தோன்றும். அதாவது ஒரு உப்புக்கள் தோன்றும். ஏன்? நீர் குறையும் போது நீர் குறையக்குள்ள வீழ்வடிவு தோன்றுது. இப்போ நீங்கள் வேணுமெண்டா இதை இப்படி செய்து பார்க்கலாம். சரியா? ஒரு கொஞ்சம் நீரை கப்பில் எடுங்க, ஒரு நீர் கொஞ்சம் எடுங்க, ஒரு கொஞ்சம் சீனியை போட்டு கரைச்சி பாருங்க, கரையும். இப்படியே சீனியை போட்டு கரைச்சி 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 கொண்டு போட்டு போட்டு கரைக்கிறீங்க. அந்த சின்ன கொஞ்சம் தண்ணிக்குள்ள தண்ணியின் அளவு சிறிதாக இருக்கும் பொழுது அதுக்குள்ள சீனியை போட்டு கரைக்கிறீங்க. ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே நீங்கள் சீனியை கரைச்சா சீனி கரைப்படாது. ஏன்னா அதுக்குள்ள போதிய அளவு நீர் இல்லை. அதை கரைப்பதற்கு தேவையான நீர் போதிய அளவு இல்லை. ஏன்னா அது மேக்சிமம், அது உச்ச அளவில் கரைஞ்சி முடிஞ்சுது. ஆனால் இப்போ என்ன செய்யுது, அந்த நீர் வந்து கரைந்து 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 எல்லாம் அதுக்குள்ள சீனி முடிஞ்ச பிறகு மேலதிகமாக சேர்க்கறது எல்லாம் அது கரையாமலே அப்படியே இருக்கு. ஆக நீரின் அளவு உடம்புல குறையும் போது உப்புக்கள் படிகிற அளவு, கரைகிற தன்மை இல்லாமல் அது படிகிற அளவு கூட பார்க்கும். வேண்டாம், நீங்கள் உங்களோட வீட்டில் ஒரு வாளியில் தண்ணியை எடுத்து வச்சுட்டு ஒரு நீண்ட நாள் வச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த வாளியினுடைய அடிப்பரப்புல எல்லாம் ஒரு வழுக்கிற தன்மைகள் படிவுகள் இருக்கிறத காணலாம். அல்லது நீங்கள் சாதாரணமாக உங்களோட தண்ணி சூடாகிற ஹீட்டர்லையோ அல்லது கேட்டல் மின் கேத்தல்லையோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்பரப்பை பார்த்தீங்கன்னா அது கல்சியம் படிஞ்சிருக்கும். தண்ணி சூடாக்குற பாத்திரத்தில் கூட கல்சியம் படிஞ்சிருக்கும். பொதுவாக இலங்கையின் கடற்கரையோரங்களில் வாழுகிற மக்கள் வந்து இதை வடிவாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். அப்படி என்ன போதிய அளவு தண்ணி குடிக்க வேண்டும். ஏன் சில வேளையில் பாருங்க, அதிகாலையில் போகிற சிறுநீர் கடும் நிறமாக இருக்கும். அதில் நிறைய நேரம் அது தேங்கி நிற்குது. இரவு முழுக்க அது தேங்கி நிற்கிறபடினால என்ன செய்யும், அதுல இருந்து நீரெல்லாம் அகத்துறிஞ்சப்பட அதுக்குள்ள இருக்கிற பதார்த்தங்கள் செறிவடையும். இரவு படுத்திருக்கும் போது அதுல இருக்கிற தேவையான நீரெல்லாம் உடம்பு எடுத்துக்கொண்டே இருக்கும். நீரை எடுத்துக்கொண்டிருக்கேக்கல அதுல நீர் குறையும் போது அதுல இருந்த பதார்த்தங்கள் செறிவு கூடும் பொழுது எங்களுக்கு யூரின் வழியில வரைக்கல அது கடும் நிறமா இருக்கும். அதே இது நீங்க பகல்ல தண்ணியெல்லாம் குடிச்சு தண்ணியெல்லாம் குடிச்சு கொண்டு இருந்துட்டு நீங்க ஒரு மத்தியானம் போல ஒரு மதிய வேளை போல உங்களுக்கு யூரின் போனா அதிகாலையில போன யூரின் கலருக்கும் ஏன்னா மதிய வேளையில போற யூரின் கலருக்கும் வித்தியாசம் இருக்கும். ஏன்? நீரின் அளவு போதிய அளவு இல்லாட்டி அந்த உப்புக்கள் எல்லாம் சரிவடைஞ்சிடும். அது எங்களுக்கு கூடாது. இப்போ உதாரணமா பல்லி என்று சொல்லுற ஒரு லிசர்ட், அந்த பல்லியில வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய எச்சம் எங்கட கையில பட்டா எங்களுக்கு அந்த இடத்துல தோல் வந்து இரிட்டேஷன் அரிக்கப்படும். ஏன்னா அது யூரின் தண்ணி கிடைக்கிறதில்ல தானே, பல்லி தண்ணி குடிக்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. அப்போ கிடைக்கிற பூச்சிகளில் இருக்கிற தண்ணியை தான் குடிக்கும். அதால் ஏழுமானவரை தண்ணியை வெளியில விடாது. அதால் இந்த கழிவில் நீர் குறைவாகவும் அதில் இருக்கிற கழிவு பதார்த்தங்கள் கூடவே இருக்கும், அசிடிக் தன்மை கூடவே இருக்கும். அதால அந்த எச்சங்கள் பட்டா எங்களுக்கு சில வழியில் அந்த தோல் வந்து இரிட்டேஷனாக இருக்கும், அரிக்கப்பட்டிருக்கும்.
ஆக நீங்க தண்ணியை குறைவா குடிச்சு பாருங்க, உங்களுக்கு யூரின் போயக்குள்ள எரியிற மாதிரி கடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா அந்த அசிடிக்கான அமிலத்தன்மையான ஒரு பொருள் எங்களோட சிறுநீர் வழி மென்மையான டிஷ்யூஸ், மென்மையான பகுதிகள், அதுக்குள்ளால சிறுநீர் பழி வெளியில விரைக்கல அது ஒரு செறிவு கூடிய, அதாவது பாத்தீங்கன்னா செறிவு கூடினதா இருக்கும். செறிவு கூடண்டா என்ன உங்களுக்கு தெரியும்? செறிவு கூடன்னு சொன்னா நாங்க என்ன சொல்லுவோம், அந்த வர்ற யூரின் வந்து உங்களுக்கு கலர் கூடவா இருக்கும், தண்ணி குறைவா இருக்கும். அந்த மாதிரி தண்ணி குறைவா இருக்கும்போது, உங்களுடைய தண்ணீர் வந்து குறைவா இருக்கும்போது அந்த செறிவு கூடுதலா இருக்கும். அந்த பதார்த்தங்கள்ல செறிவு கூடவா இருக்கும். அது சில வழியில நாங்க பேச்சு வழக்கில் சலக்கடுப்புன்னு சொல்லுவாங்க. சரியா? அந்த சலம் போய்களை எரிதான்னு சில வழியில டாக்டர் கேட்பாங்க. அந்த மாதிரியான நேரங்களில் வந்து எங்களுக்கு நீரின் அளவு குறைவா இருக்கும். உடனடியாக சில வழியில தண்ணி குடிக்காம சரியா அந்த யூரின் எரியிற மாதிரி இருக்கிற ஆக்களுக்கு வாயினூடாக நீரை குடிக்க சொல்லுவாங்க. இல்லாட்டி அவங்களுக்கு அந்த கையினூடாக செயலைனோ ஏதோ தண்ணியை சேர்த்து உடம்புக்குள்ள நீரின் அளவை கூட்டுவாங்க. அந்த யூரின் என்று சொல்லுகிற அந்த சிறுநீரில் காணப்படுற பதார்த்தங்கள் இந்த அளவு உங்களுடைய உடல்ல இருக்கிற நோய்களை கண்டுபிடிக்கிறதுக்கும், உங்களுக்கு உடலுக்கு தேவையான நீரின் அளவை தீர்மானிக்கிறதுக்கும், பல்வேறுபட்ட உடல்ல இருக்கிற குறைபாடுகளை இனங்காண்றதுக்கும் அந்த சிறுநீர் பரிசோதனையில வர்ற அந்த அறிக்கை மிகவும் பிரயோசனமா இருக்குது வைத்தியர்களுக்கு. இப்ப சிறுநீரக கல்லும் இந்த மாதிரி கண்டுபிடிக்கலாம். சரியா? சில வகை உப்புக்களை கொண்ட உணவுகளை அடிக்கடி உண்ணுதல், இந்த உப்பு பதார்த்தங்களை அடிக்கடி உண்றதாலையும் வரும். தேவையான போது சிறுநீர் கழித்தலை தாமதப்படுத்தல். சில வழியில நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், என்ன பாத்தீங்கன்னா தெரியும். சரியா? சில வழியில வகுப்புகள் தொடர்ந்து நடக்கும். அங்க வகுப்புகள் இருக்கிற இடங்கள்ல வந்து சிறுநீர் கழிக்கிறதுக்குரிய வசதிகள் இருக்கும். ஆனாலும் வகுப்பின் காரணமாகவோ சில வழியில சிறுநீர் இருக்கிற தாமதிக்கிறதோ அல்லது வீட்டை போய் இருப்போம் என்று யோசிக்கிறதாலேயோ உங்களோட சிறுநீர்ல இருக்கிற பதார்த்தங்கள் படிகிற அளவு உடம்புல படிகிற அளவு கூடவாகும். அவை சிறுநீர் கழிக்கணும் என்று நினைச்சா அதுக்குரிய வசதிகள் இருந்தா, பாதுகாப்பான வசதிகள் இருந்தா அந்த இடங்களில் சிறுநீர் கழிக்கவே வேணும். சரியா? சிறுநீர் கழிக்கிறத தாமதப்படுத்துறது கூடாது. சில வகையான பழங்கள், பேரைக்காய், சில வகையான கால்சியம் கூட இருக்கிற பதார்த்தங்களை உட்கொள்றதாலையும், சில வகையான கால்சியம் உப்புக்கள் நிறைய சாப்பிட்றதாலையும் நோமலான உப்புக்கள் சரிவு அதிகரிக்கும் போதும் இந்த கற்கள் உருவார அளவு கூடலாம் என்று சொல்லப்படுகிறது. அடுத்ததா சிறுநீரக செயற்பாடுகள் பாதிப்படைந்து ஒரு சிறுநீரகம் வந்து என்ன செய்யும்? ஒரு சிறுநீரகம் என்ன செய்யும்டா, அந்த சிறுநீரக உற்பத்தி ஆகும். ஆனா அது உற்பத்தி ஆகல, சிறுநீரகத்தின் செயற்பாடுகள் பாதிப்படைந்து சிறுநீரகங்கள் சேதமடைந்தால், இந்த சிறுநீரகங்களுக்குள்ள எல்லாம் சேதமடைஞ்சிருந்தால், சேதமடைதல் சிறுநீரகங்கள பாதிப்படைந்த சிறுநீரகத்தின் செயற்பாடு பாதிப்படைந்தா அந்த இடத்தை நாங்க சொல்றது சிறுநீரக சேதமடைதல். அது சில வழியில சொல்லுவாங்க, இந்த ஃபெயிலியர் கூட சொல்லுவாங்க, கிட்னி ஃபெயிலியர் இதை ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அது தொழிற்பாடு பாதிக்கப்பட்டிருந்தா அதுக்கு காரணம் வந்து சில பார உலோகங்கள், சில வகையான உலோகங்கள். உங்களுக்கு தெரியும், புலனறுவை அந்த மாதிரியான பகுதிகளில் வந்து பயன்படுத்தப்படுகின்ற பசலைகள் பார்த்தீங்கன்னா தெரியும். சரியா? பொதுவாக பசலைகள் சில புலனறுவை அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலங்களில் அந்த உலோகங்கள் பயன்படுத்தப்பட்ட ரசாயன பதார்த்தங்களில் காணப்பட்ட கட்மியம் இப்படியான சில உலோகங்கள் வந்து சிறுநீரகத்துக்குள்ள சேர்ந்து, பாதரசம் அப்படியானவை சேர்ந்துச்சுன்னா திரும்பி வராது. அது நீண்ட காலத்தில் அந்த சிறுநீரகத்துக்கு வடித்தல் தொழிலை, சிறுநீரகத்தின் தொழிற்பாட்டை பாதித்து ஃபெயிலியர் ஆக்கிடும். இது தரமட்டு மாணவர்களோட புத்தகத்தில் இது குறிப்பிடப்பட்டிருக்கு. சரியா? அந்த அடிப்படையில் நச்சுத்தன்மையான ரசாயன பதார்த்தங்கள் உடலில் சேர்தல், நச்சுத்தன்மையான பதார்த்தங்கள் உடல்ல சேர்றது இது காரணமா இருக்கலாம். அல்லது நீண்ட காலம் நீரிழிவு என்று சொல்றது ஒரு மிகவும் உங்களுக்கு தெரியும், உடலில குருதியில குளுக்கோசின் மட்டம் அதிகரிக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சிறுநீரூடாக நாங்க வெளியேற்றுவோம். இந்த சிறுநீரூடாக வெளியேற்றப்படுற சிறுநீர்ல குளுக்கோஸ் இருக்கு. ஒரு சாதாரண சுகதேகி ஒருவர்ல சிறுநீர்ல குளுக்கோஸ் இருக்காது. ஆனா குளுக்கோஸ் அதிக அளவில் அவற்றை எடுக்கிறவர்கள்ல, உடற்பயிற்சி போதிய அளவு செய்யாம இருக்கிறவர்கள இந்த மாதிரியான ஆக்கள்ல வந்து குளுக்கோஸின் அளவு கூடும். அப்ப குளுக்கோஸின் அளவு இந்த மாதிரியான ஆக்கள்ல கூடும்போது என்ன செய்யும்? சிறுநீரகத்துல வந்து நீரிழிவு நோய் என்ற ஒரு நிலை ஏற்படும். அந்த நீரிழிவு நோய் ஏற்படுறதால என்ன நடக்கும்? அவர்ல வந்து இந்த நீண்ட காலத்தில் அந்த நீரிழிவு நோய் இருக்குமா இருந்தா
இந்த சிறுநீரக செயலிழப்பு வர்றதுக்கு காரணம் ஏற்படலாம். சரிதானே? நோய்களுக்காக நீண்ட காலமாக உள்ளெடுக்கும் சில மருந்துகள், அந்த பொதுவாக சில மருந்துகள் வந்து நோய்களுக்காக நாங்கள் நீண்ட காலம் உள்ளெடுக்க வேண்டி இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த மருந்துகள் உள்ளெடுக்கிறதால என்ன செய்யும், அவரில் வந்து கிட்னி பாதிக்கப்படலாம். பெரும்பாலான மருந்துகள் வந்து ரசாயன மருந்துகள், நாங்கள் எடுக்கிற மருத்துவத்தில் எடுக்கப்படுற மருந்துகள் வந்து என்ன செய்யலாம், இந்த கிட்னியை வந்து பாதிக்கலாம், சிறுநீரகத்தை பாதிக்கும். சரிதானே? அப்போ தொடர்ச்சியாக கனகாலமாக நாங்கள் அந்த மருந்துகள் எடுக்கிறோம்னா வைத்தியர்கிட்ட ஆலோசனை பெற்று வேறு மருந்துகளை அவர்கள் சிபாரிசு செய்வார்கள். இல்லாட்டி அந்த கிட்னி ஃபங்க்ஷன், அந்த சிறுநீரகத்தின் ஃபங்க்ஷன் எப்படி இருக்குன்ற டெஸ்ட்டுகள் எல்லாம் செய்து அவர்கள் அதை செய்து கொண்டு இருப்பார்கள். அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்குறோம், ஒரு சிறுநீரகம் பழுதுறதுக்கு காரணம் என்னென்னவா இருக்கலாம்டா, அந்த நீரிழிவு நோயாளிகளாக இருக்கலாம். நீரிழிவு நோயாளிகளில் வந்து தொடர்ச்சியாக நீண்ட காலத்துக்கு இருந்தால் அது பழுதடையலாம். அல்லது சிறுநீர் கழிக்க வேண்டிய நேரத்தில் கழிக்காமல் விடுறது, போதிய அளவு நீரை அந்த டைமில் உண்மையாக அவங்களுக்கு தெரியும் ஒரு 8 கிளாஸு கிட்ட குடிக்க சொல்லுவாங்க. என்ன கிட்டத்தட்ட 1.5 லிட்டரு கிட்ட வரும், 1.5 2 லிட்டர் வரைக்கும் குடிக்கலாம். அப்படி தண்ணீரை வந்து போதிய அளவு குடிக்காட்டி என்ன நடக்கும், நாங்கள் சின்னல்ல இருந்தே இந்த கிட்னியை பாதுகாக்கணும். ஏனென்றா நாங்கள் இறக்கும் வரைக்கும் எங்களுடைய இருக்க வேண்டிய ஒரு மிக பிரதானமான ஒரு உறுப்பு. அப்போ அந்த உறுப்பை நாங்கள் பழுதாக்கக்கூடாது. அதுக்காக என்ன செய்யணும், இந்த முறைகளை நாங்கள் கவனிக்க வேணும். புகைத்தல், மதுபானம், உங்களுக்கு தெரியுமா, புகைத்தலால் கிட்னி பழுதடையும். சரியா? அதே நேரம் மதுபான மருந்துகளாலையும் கிட்னி பழுதடையும். புகைத்தலால் வரைக்கும் அந்த புகை பொருட்களில் காணப்படுற நிக்கோட்டின், சில நச்சு பதார்த்தங்கள் குருதியில் சேர்ந்து அந்த குருதி என்ன செய்யும், குருதியில் சேர்ந்து 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 அந்த சிறுநீரகத்துக்குள்ளே சென்று இந்த சிறுநீரகத்தின் தொழிற்பாட்டையும் என்ன செய்யலாம், அது எங்களில் பாதிப்பை ஏற்படுத்தலாம். சரிதானே? ரைட். இப்போ நாங்கள் எங்களோட விஷயத்துக்கு வர்றோம். நுண்ணங்கிகள் மூலம் சிறுநீர் வழியில் தொற்று ஏற்படலாம். இதன் போது சிறுநீரகங்கள் பாதிப்படையலாம். உங்களுக்கு தெரியும், எங்களோட சிறுநீரகங்கள், சரி, எங்களோட சிறுநீரகங்கள் வந்து எங்களோட சிறுநீர் வழி வந்து ஆண்களையும் பெண்களையும் என்னும் பொழுது, சரிதானே, ஆண்கள் பெண்கள் என்னும் பொழுது ஆண்களில் இருக்கிற சிறுநீர் வெளியேற துவாரம், பெண்களில் இருக்கிற சிறுநீர் வெளியேற துவாரம் என்ன செய்யும்டா, கிருமிகளை இலகுவில் தொற்றக்கூடியதாக இருக்கும், ஈரழிப்பானதாக இருக்கும். அப்போ கிருமிகளுக்கு வந்து டக்கண்டு அது வளரக்கூடியதாக இருக்கும், அதில் ஃபங்கஸ் எல்லாம் வளரும். ஆகவே சிறுநீர் கழிக்கும் போது சிறுநீருக்குள்ள பகுதிகளை வந்து நாங்கள் என்ன செய்யணும், தூய்மையாக வைத்திருக்க வேண்டும், நுண்ணங்கி தொற்று இல்லாத மாதிரி பாதுகாக்க வேண்டும். கழிவகற்றல் உடலின் வினைத்தலுடன் நடைபெற வேண்டிய செயல்முறையாகும். இச்செயற்பாடு சீரான முறையில் நடைபெறுவதற்கு சிறுநீரகங்கள் ஆரோக்கியமாக இருப்பது மிகவும் முக்கியமாகும். அதற்காக கவனத்தில் கொள்ள வேண்டிய சில விடயங்கள் உங்களுக்கு தெரியும். இப்போ கொழும்பிலேயோ சரி, யாழ்ப்பாணத்திலேயோ சரி, அல்லது எந்த மாவட்டத்திலேயும் குப்பைகளை அகற்றுகின்ற வாகனங்கள் வந்து எங்களுக்கு சரியாக தொழிற்படாட்டி அந்த நகரம் முழுக்க குப்பைகளாக இருந்து அந்த நகரமே பாதிக்கப்படும். அதே மாதிரி எங்களுடைய உடலில் கழிவுகள் இருக்குது, அந்த கழிவுகள் சரியாக அகற்றப்படாமல் இருந்தால் என்ன செய்யும், அந்த குருதியில் கழிவுகள் சேர்ந்தால் குருதியினுடைய பாரம் அதிகரிக்கும், குருதியில் அசிடிக் தன்மை pH அதிகரிக்கும். அப்போ குருதியின் மனித ப்ரெஷர் இதயத்துக்கு கூட வேலை வரும். அந்த கழிவுகள் சரிந்த குருதி உடம்பு முழுக்க போய்க்குள்ள மூளை சரியாக தொழிற்படாது, கைகால் எல்லாம் வீங்கும். அப்போ இவ்வாறு கழிவுகள் சரியாக அகற்றப்படாட்டி என்ன செய்யும், எங்களோட உடம்புல சகல தொழிற்பாடும் பாதிக்கப்படும். சரியா? அந்த அடிப்படையில் அது கழிவு அகற்றப்படுறது ஒழுங்காக நடக்க வேணும்னு சொன்னாங்க. என்ன செய்ய வேணும், நாள்தோறும், அதாவது அவர் சொல்ற முதலாவது விடயம் வந்து என்ன சொல்லுங்க, நாள்தோறும் நாங்கள் சரியான நாள்தோறும் போதிய அளவு சுத்தமான நீர், பாருங்க முக்கியமானது, சுத்தமான நீர் உள்ளெடுத்தல் வேண்டும். அதிக உப்புச்சரிவுள்ள மற்றும் புளிப்பான சுவையுள்ள உணவுகளை, உங்களுக்கு தெரியும், ஒரு அதிக புளிப்பானது நிறைய ஒரே நேரத்தில் எடுத்தீங்கண்டா அது உங்களோட கிட்னியை பாதிக்கும். அப்போ சில வழியில் புளிப்பு நல்லா இருக்கணும் போது சிலாக இந்த விட்டமின் சி டேப்லெட் வந்து, விட்டமின் சி என்றது ஒரு அஸ்கோபிக் அமிலம், அப்போ அது நல்லா புளிப்பாக இருக்குது, ஒரேஞ்ச் டேஸ்ட் இல்லாமல் இருக்கணும், 2-3 தான் தின்றது, அதெல்லாம் கூடாது. மாத்திரைகள் வைத்தியர் ஆலோசனை இல்லாமல் குடிக்கக்கூடாது. அதுவும் புளிப்பான உணவுகளாக இருந்தால் கூட, இப்போ விநாகிரி அல்லது அந்த ஊறுகாய்கள் இதுகளை அதிக அளவில் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் எடுத்து ஒன்று வந்தால் இந்த அசிடிக் தன்மை கூடி கிட்னி பாதிக்கப்படும். ஆகவே நாங்கள் அதையும் அதிக அளவில் எடுக்கிறத குறைக்க வேணும். அதிக அளவிலையா எடுக்க வேணும், ஆனால் அதிக அளவில் எடுக்கக்கூடாது. சரியா? புகைத்தல், மதுபானங்களை வந்து எடுக்கவே கூடாது. மற்றது நீரிழிவு நோய் நிலைமையின் பக்க விளைவுகாக சிறுநீரக செயலிழப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகம் காணப்படுவதால் நீரிழிவு நோயை தடுப்பதற்கு அல்லது கட்டுப்படுத்துவதற்கு நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேணும். உங்களுக்கு தெரியும், பாடசாலைகள் எல்லாம் வந்து என்ன, பாடசாலை கண்டீன்களில் வந்து உங்களுக்கு தெரியும் இனிப்பு உணவுகளை வந்து குறைக்க சொல்கிறாங்க. சில பானங்களில் கலர் கோட், அதாவது இனிப்பு அதிக அளவில் இருந்தால் சிவப்பு நிறம், பச்சை நிறம் அப்படியான மாக்குகள் எல்லாம் இருக்குது.
அப்போ அதை பார்த்து சீனியை வந்து நாங்கள் இயலுமானவரை குறைக்க வேணும். என்ன, அதாவது எங்களுக்கு தேவையானவரை நாங்கள் எடுக்க வேணும், அளவுக்கு அதிகமாக நுகர்றதெல்லாம் குறைக்க வேணும், அதிக அளவில் இனிப்பு பண்டங்களை சாப்பிட்றத குறைக்க வேணும். அப்பா அம்மாவுக்கு எங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்குமா இருந்தால் சின்னல்லையே நாங்கள் ஒரு சரியான ஒரு சுகாதார பழக்க வழக்கங்கள், உடற்பயிற்சிகள் அதுகளை எல்லாம் செய்து அதுக்குரிய பாதுகாப்பை நாங்கள் மேற்கொள்ள வேணும். அடுத்தது, நீண்ட காலமாக மருந்துகளை பயன்படுத்தும் நோயாளிகள் எனில் எந்நேரமும் வைத்திய ஆலோசனைக்கேற்ப நியமிக்கப்பட்ட அளவுகளில் மருந்துகளை உள்ளெடுப்பதோடு அடிக்கடி சிறுநீரகங்களின் நிலைமை தொடர்பான வைத்திய அறிக்கைகளை பெற்றுக்கொள்ளுதல் வேண்டும். சரிதானே? அதாவது கனகாலமா சில பிள்ளைகளுக்கு வந்து பாருங்க, நீண்ட காலமாக சில புற்றுநோய்க்குரிய மருந்துகள், சரிதானே, சில வழியில் சிலருக்குரிய குருதி தொடர்பான மருந்துகளை வந்து தொடர்ந்து கனகாலமாக எடுப்பாங்க. அந்த மாதிரியான மருந்துகளை நாங்கள் தொடர்ந்து கனகாலம் எடுக்கும் பொழுது என்ன செய்யலாம், எங்களுடைய கிட்னி வந்து பாதிக்கப்படலாம். கிட்னி என்றது சிறுநீரகங்கள். அப்போ அதை நாங்கள் தொடர்ந்து எடுக்கிற மாதிரி இருந்தால் அந்த அதுக்குரிய பரிசோதனைகளை வைத்திய ஆலோசனை மூலம் மேற்கொண்டு நாங்கள் அதை செய்ய வேண்டும். சரியா? அப்போ நாங்கள் இந்த பாடத்தில் வந்து என்னென்ன விடயங்களை கருதி இருக்கிறோம்னு உங்களுக்கு தெரியும். என்னென்ன விடயங்கள் கருதி இருக்கிறோம் இந்த பாடத்தில்? கழிவு தொகுதி சம்பந்தமாக படிச்சிருக்கிறோம். கழிவு என்றால் என்ன என்று படிச்சிருக்கிறோம். உடலுக்கு தேவையற்ற பதார்த்தங்கள் என்று படிச்சிருக்கிறோம். அது அகற்றப்படுறது கழிவகற்றல் என்று படிச்சிருக்கிறோம். அதுக்கு பிறகு கழிவகற்றும் உறுப்புகள், நுரையீரல், தோல், சிறுநீரகம் என்ற உறுப்புகள் காணப்படும் என்று படிச்சிருக்கிறோம். அதுக்கு பிறகு தனியாக சிறுநீரகத்தை மட்டும் எடுத்து படிச்சிருக்கிறோம். என்ன சிறுநீரகம்ன்றது என்ன? அது வலது இடது சிறுநீரகங்கள், சிறுநீர் கான்கள், சிறுநீர் பைகள், அந்த 4 பகுதி காணப்படுது. சிறுநீர் வழி என்றது காணப்படுதுன்னு படிச்சிருக்கிறோம். அதுக்கு பிறகு சிறுநீர் பதார்த்தத்தில் காணப்படும் கழிவுகள் என்னன்னு சொல்லி அந்த பதார்த்தங்களை, யூரியா, யூரிக் அமிலம், கிரியாட்டினைன், நீர், உப்புக்கள், இந்த மாதிரி பதார்த்தங்கள் காணப்படுது, அதை பற்றி படிச்சிருக்கிறோம். அதுக்கு பிறகு சிறுநீரக தொகுதியில் ஏற்படக்கூடிய நோய்கள், அதாவது சிறுநீரக கல் ஏற்படுதல், சிறுநீரக செயலிழப்பு ஏற்படுதல், இந்த மாதிரி அந்த அதில் ஏற்படுற நோய்கள், சில வழியில் நெப்ரைட்டிஸ் என்று சொல்லுகிற சிறுநீரோட என்ன சில வழியில் குருதி கூட வெளியேறலாம். சரி, அப்போ அந்த சிறுநீரகம் தொடர்பான நோய்களை படிச்சிருக்கிறோம். அதுக்கு பிறகு சிறுநீரகத்தின் பாதுகாப்பு, எவ்வாறு நாங்கள் சிறுநீரகத்தை அதாவது ஒரு சரியான நிலையில் வச்சிருக்கலாம்ன்றதை பற்றி படிச்சிருக்கிறோம். இந்த அடிப்படையில் இன்றைக்கு தரம் 8 மாணவர்களுக்குரிய விஞ்ஞான பாடத்தில் கழிவு தொகுதி என்ற பாடத்தை முடிச்சுக்கொண்டு அடுத்த நரம்பு தொகுதி என்ற பாடத்தில் உங்களை சந்திக்கின்றோம். அந்த வகையில் விஞ்ஞான ஆசிரியர் பிரேமகுமார். மீண்டும் எங்களுடைய இந்த சரியான தொழில்நுட்பத்தை வழங்கிய டான் தொழில்நுட்ப உத்தியோகத்தர்களுக்கும் RK உத்தியோக அவர்களுக்கும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.